ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப நாளாக எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்த ரமணிச்சந்திரன் அம்மாவோட நாவல் தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 புத்தகங்களில் பற்றின எக்ஸ்பிளனேஷனோட அந்த புத்தகங்களோட தலைப்பும் என்னங்கிறத சொல்கிறேன். நிறைய பேர் இந்த புத்தகங்கள் தேடிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷமாலாம் தேடுறேன்னு சொல்கிறீங்க. உண்மையிலே இது கேட்கவே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. நான் படித்த ஒரு 10 புத்தகங்களில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் தேடுற புத்தகம் இதுவாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா இது ஒரு உதயம். ஹீரோ பேர் சுதாகரன், ஹீரோயின் பேர் அனுபமா. இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அவங்க அம்மா இறந்துட்டனால அவங்க அப்பா வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்குவார். அவங்க சித்தி தான் ஹீரோயினையும் அவங்க தங்கச்சியும் வளர்த்துவாங்க. அது அவங்க வந்து எப்படின்னா ஹீரோயினை ரொம்ப வந்து ஒரு கட்டுக்கோப்பாகவே வச்சுருப்பாங்க. ரொம்ப அவங்கள வந்து எல்லா வேலையும் வாங்குறது, அவங்கள வந்து வெளியில் எங்கேயுமே, அதாவது வேலைக்கு மட்டும் போகலாம், வேறு எங்கேயுமே விட மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு இதில் வச்சுருப்பாங்க. அப்படி அவங்க வந்து ஒரு வீட்டுக்கு டியூஷன் எடுக்க போகிறப்ப தான் அவங்க வந்து ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. ஹீரோவை மீட் பண்ணோடனே அவங்களுக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அவங்க சித்தி என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, அவங்க தம்பிக்கே அவங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லி அவங்ககிட்ட பணம்லாம் வாங்கிடுவாங்க. ஸோ அதை முறியடித்து ஹீரோ எப்படி ஹீரோயினை கைப்பிடிக்கிறாங்கங்கிறதான் இந்த கதை. இந்த கதையோட பேர் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு உதயம். இதுதான் ஃபஸ்ட்டு புக்கு. அடுத்த புத்தகம் பார்த்திங்கன்னா ஹீரோ பேர் கதிரேசன், ஹீரோயின் பேர் மாதவி. ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க திருச்சியில் தான் தங்கி இருந்து அவங்க வேலை பார்த்துட்ருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு லவ் அஃபேர் இருந்திருக்கும். அவங்க லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாப்படி. அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த ஹீரோயின் மாதவியோட அண்ணன் வந்து ஒரு கிராமத்தில் வேலை பார்த்துட்ருப்பாங்க. விவசாய ஆஃபீஸர் மாதிரி ஒரு வேலை பார்த்துட்ருப்பாரு. அந்த ஊருக்கு ஹீரோயின் போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல தான் அவங்க ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. ஹீரோ யாருன்னா, அந்த ஊரில் ஒரு பெரிய பண்ணையார் ஃபேமிலியில் சேர்ந்தவர் தான் அவர். அவருமே ஒரு அடுத்த பண்ணையாருக்கான வாரிசு அவர் தான். அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி தான் ஹீரோட பேக்ரவுண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் காந்தம்னு ஒரு பொண்ணு வேலை செய்வாள். அந்த பொண்ணுக்கும் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் ஹீரோவுக்கு ஹீரோயினை பார்க்குறதுக்கு முன்னாடியே அவங்க அண்ணன் வந்து ஹீரோயினை பற்றி சொல்லியே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மனசில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினை நேரடியாக பார்த்ததுக்கப்புறம் அவருக்கும் அவங்களோட பாஸ்டெல்லாம் தெரிஞ்சு அவங்க வந்து எப்படி அவங்களோட கதை ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி வரும். ரொம்ப அருமையான ஒரு கதை. இந்த கதையோட பேர் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் ஆசை உண்டு. இதுதான் 2வது புத்தகம். அடுத்த கதை பார்த்தீங்கன்னா ஹீரோ பேர் ஜீவானந்தன், ஹீரோயின் பேர் வந்து பாரதி. ஹீரோ வந்து ஒரு பிஸ்னஸ் மேனுங்க. அதே மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க வீணை மீட்டுறதுல பெரிய ஜாம்பவான். அவங்க வந்து ஒரு நிறைய கச்சேரிகள் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஹீரோயின். அப்போ வந்து ஹீரோ வந்து ஒரு கச்சேரிக்காக புக் பண்ண தான் போவார். அவங்களுக்குள்ள ஸ்டார்டிங்லேயே மோதல் தான். ஸோ மோதல் ஆரம்பித்தா காதலில் தான் முடியும். இது வந்து ரமணிச்சந்திரன் அம்மாவோட கதையில் வந்து ஒரு முக்கியமான டேகு. ஸோ அது மாதிரி அதுக்கப்புறம் அவங்க திரும்ப மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி அவங்க அந்த கச்சேரிக்கும், ஹீரோ கூப்பிட்ட கச்சேரிக்கும் போகிறாங்க. போயிட்டு அவங்க திரும்ப வர்ற வழியில் ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க அந்த ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க. அந்த சோகத்திலிருந்து அவங்கள எப்படி வெளிக்கொண்டு வர்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப மெனக்கடுறாரு. ஆனால் அந்த சுச்சுவேஷன்லேயும் சில பேர் வந்து அதில் டிப்ஸ் பண்ணி ஹீரோ மேலே தப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேலே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி திரும்ப அவங்க ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டு எப்படி செய்கிறாங்கங்கிறதான் கதை. இந்த கதையோட பேர் பார்த்திங்கன்னா காணமலை நீ எனக்கு அப்படிங்கிறது தான் இந்த கதையோட பேர். அடுத்த கதை பார்த்திங்கன்னா ஹீரோ பேர் நந்தகுமார், ஹீரோயின் பேர் வினோதினி. இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஹீரோயினுக்கு மேரேஜ் பண்ணிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து ஹீரோ மேலே ரொம்ப பொசசிவாக இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா கிட்ட கூட அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடாது, என்ன மட்டும்தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க நிறைய இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கும் அதனால பிரிஞ்சுற அளவுக்கு அவங்க வந்துடுறாங்க. டைவர்ஸ்க்கே அப்ளை பண்ணிடுறாங்க. அந்த சூழ்நிலைக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அதை ரியலைஸ் பண்ணுறாங்க, நம்ம மேலே தான் ரொம்ப தப்பு இருக்குதுன்னு. அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஹீரோயின் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நான் வந்து சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்தனால எனக்கு வந்து அந்த ஏக்கத்திலேயே நீங்கள் எனக்கு கிடைச்சனால உங்களை ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும்னு சொல்லி நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்டு அவங்க திரும்ப ஒன்று சேர்ந்துறாங்க. இந்த கதையோட பேர் பார்த்திங்கன்னா பெரிய மனம் கூடுதில்லையே. இந்த கதையோட பேர் இதுவுமே நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே வந்து ஒரே நாவலில் வந்து 2 கதைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிஸ் தான் இப்போ நான் சொன்னது. அடுத்த கதை பார்த்தீங்கன்னா ஹீரோ பேர் புவரஞ்சன், ஹீரோயின் பேர் வந்து மகதி. இதில் ஹீரோ வந்து பிஸ்னஸ் மேனாக இருப்பார். ஹீரோயின் வந்து
சிற்பக்கலையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பற்றி கட்டுரை எழுதி அவர் வந்து அவங்க பாஸுக்கு கொடுக்குறதா அவங்க வேலை. அவங்க பாஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூட்சமன். இந்த பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த கதை ஞாபகத்துக்கு வந்திருக்கலாம். அவர் என்ன பண்ணுவாருன்னா, மகதி எழுதுகிற கட்டுரையை அழகாக அப்படியே நாளிதழ் கொடுத்து அவர் பேர் வாங்கிக்குவார். இவர் ரொம்ப நாளாக இதை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு லீவுக்காக, அதாவது அவங்க லீவும் கொடுத்து நீ வந்து இந்த வேலையும் செய்யுங்கிற மாதிரி மகதி கொடுத்துருப்பாரு. இந்த கோயிலில் போய் உனக்கு லீவ் கொடுத்துருக்க அன்றைக்கி நீ போய் இந்த கோயிலில் கட்டுரையெல்லாம் எழுதிட்டு வாமான்னு சொல்லியிருப்பாரு. ஸோ மகதியும் ஃப்ரீ ஆகிட்டு எனக்கு அது பிடிச்ச வேலைங்கிறனால அவங்களும் அந்த வேலைக்கு போயிருப்பாங்க. அப்போ தான் அவங்க வந்து ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. ஹீரோவை மீட் பண்ணுறப்ப ஹீரோவும் என்ன ஒரு மனநிலையில் வந்திருப்பாருன்னா, அவங்க அத்தையோட பொண்ணை வந்து எப்படியாவது ஹீரோ கட்டி வச்சிடணும்னு அவங்க வீட்டில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த சூழ்நிலையில் அவர் தப்பிச்சா போதும்னு வந்திருப்பார். அப்போ தான் அவர் ஹீரோயின் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணவும் அவங்களுக்கு பிடிச்சி போயிடுது. கல்யாணம் பண்ணணுங்கிற அந்த முடிவுக்கெல்லாம் வந்துடுறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சூட்சமன் வந்து அவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, இந்த பொண்ணு வந்து இப்படி கல்யாணம் பண்ணி போயிட்டா நமக்கு இந்த ஹெல்ப்புக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி அவர் வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் நிறைய இதெல்லாம் சிக்கல்லாம் ஏற்படுத்துகிறாரு. தப்பாக சொல்லி அவங்கள பிரித்து விட்டுறாரு. ஹீரோவும் பிரிஞ்சிடறாங்க. அதாவது லவ் பண்ணுறப்பே பிரிஞ்சிடறாங்க. அவங்க பிரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து திரும்ப அடுத்து அவங்களுக்கு வந்து அந்த சூட்சமனை பற்றின உண்மையான விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அவர் கெட்டவரும் தெரியுது. ஆனால் நம்ம பிரிஞ்சதுக்கு அவர் தான் காரணங்கிறது அவங்களுக்கு புரியல. திரும்ப பார்த்தீங்கன்னா ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, வேற ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறப்ப ஹீரோட சித்தி வீட்லேயே அவங்களுக்கு வேலை கிடைக்குது. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது தெரியல, கொஞ்சம் நாள் கழித்து தெரியுது. ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் எப்படி இணைஞ்சாங்கங்கிறது தான் கதை. இந்த கதையோட பேர் பார்த்திங்கன்னா உள்ளம் என்கின்ற கோயிலிலே. அடுத்த கதை பார்த்திங்கன்னா ஹீரோ பேர் மாதவன், ஹீரோயின் பேர் சந்திரலேகா. இவங்க 2 பேத்துக்கும் ஸ்டார்டிங்கில் கல்யாணம் நடந்துடும். அப்போ கல்யாணம் நடக்கிறப்ப தான் சந்திரலேகாவுக்கு தெரியும், மாதவனோட அண்ணிக்கு வந்து ஒரு தங்கச்சி பிரேமான் இருக்கா. அவளுக்கு வந்து ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை இருந்துச்சுங்கிற மாதிரி தெரிய வரும். அவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கப்ப அந்த பிரேமா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஹீரோயின்ட்ட வந்து எப்படியாவது அவங்களை பிரித்து விட்டுறணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோ வந்து ரொம்ப ஆசையாக அவங்களுக்கு ஒரு சாரீ வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த சாரீ ஒரே ஒரு நாள் கடன் கொடுங்க, நான் ஒரு ஃபங்க்ஷன் கட்டிட்டு போயிட்டு தந்துறேன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி வாங்கிட்டு போவாங்க. ஆனால் வாங்கிட்டு போனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த ஹோட்டலுக்கு ஹீரோயின் தான் அந்த சாரியை கட்டிட்டு போனாங்கங்கிற மாதிரி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிடுவாங்க. ஹீரோவும் அதை நம்பி ஹீரோயின் கூட சண்டை கட்டுறாங்க. ஸோ அதை நினச்சிக்கிட்டே ஹீரோயின் போகிறப்ப அவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுது. அப்போ தான் அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு வந்து அது நம்ம போனது வந்து நம்ம ஒய்ஃப் இல்லை பிரேமான்னு சொல்லி அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அது வந்து எப்படி அந்த இதை ப்ராப்ளம்லாம் சால்வ் அவுட் பண்ணாங்கங்கிறது தான் இந்த கதை. இந்த கதையோட பேர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பத்தினி பெண். அடுத்த கதை வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. நம்ம பழைய சினிமாலெல்லாம் பார்த்துருப்போம், பிரிஞ்ச ஃபேமிலியே ஒரு ஃபேமிலி பாட்டு வச்சுருப்பாங்க, அதை பாடுறப்போ ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பணியாரத்தை வச்சு பிரிஞ்ச ஃபேமிலி ஒன்று சேர்ந்த கதை தெரியுமா? அந்த கதை தான் இது. ஹீரோயின் பேர் நளினி, ஹீரோ பேர் சுரேந்திரன். ஹீரோவோட தம்பியும் ஹீரோயினும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்க. அப்போ வந்து 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட நாளில் பணியாரம் கொண்டுட்டு வராங்க. ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, இப்படி வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு 3 நாள் கழித்து எங்கள் வீட்டில் இந்த பணியாரம் ரெகுலராக செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறப்ப இது கேட்டுகிட்டே இந்த ஹீரோவோட தம்பி வந்துட்டு, எங்கள் வீட்லேயும் தான் அப்படி செய்வாங்க, எங்கே உன் பணியாரத்தை கூட நான் சாப்பிட்டு பார்க்குறாரு. சாப்பிட்டுட்டு சொல்கிறாரு, எங்கள் வீட்லேயும் டேஸ்ட்டு கூட மாறலப்பா, நாங்களும் அப்படி தான் பண்ணுவோம், அப்போ நீயும் நானும் சொந்தக்காரங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு ஷேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையிலே சொந்தக்காரங்க தான். 2 பேரும் அத்தை பொண்ணும் மாமா பையனும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 ஃபேமிலியும் சேர்றாங்க. அப்பப்போ ஹீரோயின் போய் ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு வர்றாங்க. ஆனால் ஹீரோவுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஹீரோயின் வந்து தன்னோட தம்பியை தான் விரும்புகிறாளோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. அவங்க பக்கத்து எஸ்டேட்லேயே ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேலே ஒரு ஆசை இருக்குது. அதனால அவளுமே வந்து என்ன சொல்லிகிட்டே இருப்பான்னா, அவங்க உங்கள் தம்பியும் அந்த பொண்ணும் தான் க்ளோஸாக இருக்காங்க, அவங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி அவளும் அந்த டவுட்டை வந்து பெருசாக்கிட்டே போகிறா. கடைசியில் எப்படி ஹீரோ வந்து ஹீரோயின் தன்னை தான் விரும்புகிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. ரொம்ப அழகாக இனிமையாக ஒரு ஸ்வீட்டாகவே போன கதை. இந்த கதையோட பேர் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, அதுதான் இந்த கதையோட பேர். அடுத்த கதை பார்த்திங்கன்னா ஹீரோ பேர் பிரபஞ்சன், ஹீரோயின் பேர் சுசாந்தி. ஹீரோ வந்து பெரிய பிஸ்னஸ் மேன். அவங்களுக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் இருக்கும். அதில் ஒரு பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பல்ஜியாக வந்து நிறைய இடத்துக்கு பூக்கள்லாம் சப்ளை பண்ணுவாங்க. அந்த வேலை அவர் பார்த்துட்ருப்பாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டிக்கில் சம்பளத்துக்கு வேலை பார்க்குற ஒரு பொண்ணு. அவங்களுக்கு வந்து ஃபேமிலிலாம் எதுவும் பெருசாக இல்லை, அவங்க வந்து சிங்கிள் தான், அவங்களுக்கு யாருமே இல்லை.
அவங்களும் தன்னோட வேலைக்கு போயிட்டு தான் அவங்களோட தேவைகளை கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்குறாங்க. ஹீரோவுக்கு வந்து பார்த்தோன்னே ஹீரோயினை பிடிச்சிருது. அவருக்கும் என்னென்னா நம்ம வீட்லேயும் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் எதுவுமே அமையல. ஸோ அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஃபாரின் டூர் போயிருப்பாங்க. அவங்க அக்கா 2 பேர், அவங்க அப்பா எல்லோரும் ஃபாரின் டூர் போயிருப்பாங்க. ஸோ அவங்க வரக்குள்ளாட்டி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு இவர் தப்பாக நினச்சிட்டு இவர் கல்யாணம் பண்ணி ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் ஃபாரின் டூர்லேருந்து வந்தால் அவங்க 2 அக்காவுக்குமே இது பெரிய ஷாக்காக இருக்குது. அவங்க அப்பாவுக்கு கோவமாக இருக்கு, சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க அக்காவுங்க ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொண்ணு இருந்தால் தம்பி வந்து நமக்கு இத்தனை நாள் நல்லா சீரெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா அப்படி வேணுங்கிறத பார்த்து பார்த்து செஞ்சா அப்படி. ஸோ இந்த பொண்ணு எப்படியாவது துரத்திடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்து இவங்க பிரிகிறதுக்கு அவங்க நிறைய வேலையெல்லாம் பார்த்து இவங்களை பிரித்து விட்றாங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து இது எப்போ தெரியுதுன்னா, ஹீரோட அப்பாவுக்கு அவர் வந்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி தான் தெரியுது. இதில் இவங்க பிரிஞ்சதுக்கு மெயின் காரணம் அவங்க பொண்ணுக தான் சொல்லிட்டு. ஸோ வந்து அவர் வந்து அதை சாக போகிறதுக்கு முன்னாடி அவங்க பையன்கிட்ட சொல்லிடுறாப்படி. அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்ப தேடி தேடி அலைஞ்சு நம்ம பண்ண தப்பு தானே ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்டு சேர்றது தான் இந்த கதை. இந்த கதையோட பேர் பார்த்தீங்கன்னா பூமகள் வந்தாள். அடுத்த கதை பார்த்தீங்கன்னா, இந்த கதையோட ஹீரோயின் பேர் நந்தினி, ஹீரோ பேர் புரேந்திரன். இதில் வந்து ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் ரன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து தனக்கு அப்புறம் ஹீரோ தான் அதை பொறுப்படுத்தி நடத்தணும்னு நினைக்கிறாரு. ஹீரோவோட அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கா அப்படி. அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஹீரோக்கான இன்னும் கல்யாணம் ஆகலை. ஆனால் வந்து ஹீரோக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை இது வந்து. ஆனால் அவருக்கு வந்து நியூஸ் பேப்பர் நடத்தணுங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, தொழில் உனக்கு கிடைக்கணும்னா நீ வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ வந்தால் தான் நிரந்தரமாக உனக்கு இந்த சொத்து அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதிடுறாரு. ஸோ ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்திலே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கப்போ தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் ஹீரோயின் தான் ஹீரோவை காப்பாற்றுறாங்க. ஆனால் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட நிலைமையும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அவங்கள இத்தனை நாளாக பார்த்துட்டு இருந்த அத்தை, அதாவது அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லை, ஸோ அவங்க அத்தை தான் அவங்கள பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க அத்தையும் மும்பைக்கு கிளம்பி போகிற சூழ்நிலை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து இந்த ஆக்சிடென்ட்டில் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணோம் இல்லையா, அவர் பெரிய பணக்காரர் தானே, அவர்கிட்ட ஒரு வேலை கேட்கணும்னு சொல்லி தான் அவங்க இங்கேருந்து ஹீரோவை மீட் பண்ண போகிறாங்க. மீட் பண்ண போகிறப்ப ஹீரோ கொடுத்த வேலை என்னென்னா, என்னோட ஒய்ஃபா நடின்னு சொல்லி கூப்பிட்டு வர்றாரு. இது வந்து ஆல்ரெடி ஹீரோவோட சித்திக்கு வந்து இவரை வந்து எப்படியாவது எதுவுமே கொடுக்காம விரட்டிடணும்னு அவங்களுக்கு ஒரு பிளானு. ஸோ இவங்களோட கல்யாணம் போய் நிரூபிச்சிட்டாலே போதும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய வேலை பார்க்குறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு மருமக வேறு இருக்கனால, அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆனனால அவங்களுக்கு மருமக இருக்கனால அந்த பொண்ணும் அவங்க சித்தியும் சேர்ந்து என்னென்ன மாதிரி பிளான் பண்ணி ஹீரோயின் வந்து உண்மையாலுமே கல்யாணம் பண்ணல அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோவோட அந்த சித்தி பையன் இருக்கா பார்த்தீங்களா, அவருக்கு வந்து ஹீரோ மேலே ரொம்ப பாசம். ஸோ வந்து அவர் வந்து இவங்க சேர்ந்தே இருக்கணும்னு ரொம்ப நினைக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல அண்ணன் தம்பி ஒரு பாசமான ஒரு ஸ்டோரி தான். நீங்கள் வந்து அவசியம் இந்த கதையை படிக்கலாம். இந்த கதை பேர் பார்த்தீங்கன்னா நான் என்பதும் நீ என்பதும் அப்படிங்கிற ஒரு கதை. இப்போ வந்து நான் 9 புக்கை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 10வது புக்கு உண்மையிலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கே ட்விஸ்ட்டு கொடுத்த புத்தகம்னு சொல்லலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, ரமணிச்சந்திரனோட ரோஜா முல்லுங்கிற புத்தகத்தில் வர ஹீரோவை மட்டும் நான் வாழ்நாளில் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு வார்த்தையே எனக்கு வந்து அந்த புத்தகம் படிக்கணும்னு தோணுச்சு. ஆனால் அந்த புத்தகம் மட்டும் என்கிட்ட இல்லை. ஸோ நானும் பிடிஎஃபாகவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நான் பழைய புத்தக கடைக்கெல்லாம் போகிறப்பையும் நிறைய பேர்த்துட்டு கேட்டும் பார்த்துருக்கேன். இன்னும் ஆனால் அந்த புத்தகம் என் கைக்கு வந்தே சேரலைங்க. சரிட்டு நான் இந்த தடவை போனப்போ நான் என்ன பண்ணேன், இந்த மாதம் புது புக்கு இருக்கும்லங்க, அது வாங்கலான்ட்டு போனேங்க. வாங்க போனது ஒரு புத்தகமாங்க. அந்த புத்தகத்தோட பேர் பார்த்தீங்கன்னா தேடி கிடைத்த செல்வம். இந்த புத்தகத்தில் தான் ட்விஸ்டே இருக்குது. ரமணிச்சந்திரன் நம்ம இப்படி ஒரு ட்விஸ்ட் எனக்கு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை படிக்கிறேன் கேளுங்க. சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்னராக ரோஜா முல் என்று ஒரு நாவல் எழுதியிருந்தேன். அதில் ரோஜா மலர் போன்ற மென்மையானவளாக சத்யா என்ற கதாநாயகியும் அவளை விஷமுள்ளாய் குத்தி கொடுமைப்படுத்திய வக்ர புத்தியுள்ள கணவராக கதாநாயகனையும் படைத்திருந்தேன். நாயகன் மாதவனின் வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்தே நியாயமற்று அவன் அனுபவித்த துன்பங்களையும் தன் மென்மையான மனைவியையே வடிகாலாக்கிய பொழுது அது தாங்காமல் அவனை பிரிந்து போவதாக எழுதியிருந்தேன். பிறகும் அவன் பெரிதாக வருத்தம் தெரிவிக்காவிட்டாலும் அவள் அவனோடு வந்து சேர்ந்து கொள்வதாகவும் கதையை முடித்திருந்தேன். அன்றைய காலகட்டத்தின் மனோபாவத்திற்கு அந்த முடிவு சரியாக தோன்றிய போதும் என் மனதில் ஒரு உறுத்தல் அப்பொழுதுமே இருந்தது. இந்த 45 ஆண்டுகளில் ஆணுக்கு பெண் இலைப்பிள்ளை கான் என்று இரு பாலினரும் சரிசமம் என்கிற நிலையில்
உறுத்தல் ரொம்பவே அதிகமாகிவிட அதை சமப்படுத்தவே அதன் தொடராக, அதாவது விஷமுள்ளாக இருந்த நாயகனின் மனம் மலராக மாறிவிட்டதாகவும் அவன் பிராய்ச்சித்தம் செய்வதாகவும் இந்த கதையை எழுதியிருக்கிறேன். படித்து பார்த்துவிட்டு அன்பு ரசிகர்களாகிய நீங்கள் தான் அபிப்பிராயம் சொல்ல வேண்டும். ரமணிச்சந்திரன். இப்போ நான் என்ன பண்ணணும்னு எனக்கே புரியல. ஸோ திரும்ப ரோஜா முள் புத்தகத்தை தேடி பார்க்கணும். அப்போ தான் நான் இந்த புத்தகத்தை படிக்க முடியும். ஸோ இதுவும் ஒரு விதமாக நீ எப்படியாவது படிச்சுட்டு அந்த புக்குன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குல்ல. சரி, நானும் படிச்சுட்டு சொல்கிறேன். ரோஜா முள் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அன்பு வாசகி நீங்கள் வந்து ரொம்ப கோபமாக சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் ரம்யமாக இந்த புக் எழுதியிருக்காங்க. இது ஸ்பெஷலி ஃபார் உங்களுக்காக தான். அவசியம் இந்த புத்தகத்தை படித்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத என் கூட பகிர்ந்துக்கோங்க. முடிஞ்சால் அந்த புக்கோட லிங்க்கை கூட எனக்கு அனுப்பி வைங்க, ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நிறைய பேர் நினைப்பீங்க ரமணிச்சந்திரன் நாவல் அம்மாவுக்கு மட்டும் எதுக்கு தனி வீடியோ இத்தனை வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நானுமே வந்து ரொம்ப ஒர்க் இருந்தப்போ என்னால் ரொம்ப அதிகம் புத்தகங்கள் படிக்க முடியாதப்போ கூட நான் அடிக்கடி போய் படித்த புத்தகம் ரமணி அம்மாவோட புத்தகங்கள் மட்டும்தான். ஏன்னா அது வந்து எந்த இடத்துலையுமே நம்மளை ரொம்ப டவுன் பண்ணாது. நம்மளை வந்து ஒரு எப்பயுமே வந்து கிவ் அப் பண்ணாமல் ஒரு ஃபேமிலி லைஃப்லையும் சரி, நம்மளோட சுற்றி உள்ள ஒரு சூழ்நிலையும் சரி, எப்படி ஒரு கரெக்டாக வச்சுக்கணுங்கிறத நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ ரமணிமா நாவல் ரொம்ப நல்லா இருக்கும். படிக்காதவங்க அவசியம் படித்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.